ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இதில் ஈரான் அடைந்திருக்கக்கூடிய தன்னிறைவு, 9 அணுகுண்டுகள், யுரேனியம் சரிவு உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள், ரஷ்யாவும் அவங்களுக்கு எதிராக மாறுவார்களா அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள், சிரியாவில் இருந்து ஈரானை துரத்துவதற்கான பெரிய அளவிலான முயற்சி, அதோடு சேர்த்து ஹவுதிகள் புதிதாக நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், ஹிஸ்புல்லாவினுடைய பெயர் வெகு காலத்திற்கு பிறகு இன்னைக்கு தினம் உச்சரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. சவுதி அரேபியாவும் அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு பெரிய உதவி ஒன்று வாங்கியிருக்கு ஹஜ் பயணிகளுக்காக. அது என்ன? இது எல்லாத்தையும் கடந்து பார்லிஜிக்கு கொடுக்கப்படக்கூடிய புதியதொரு விளம்பரம், காசா மக்களுடைய பசியையும் பட்டினியையும் வைத்து இவ்வளவு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் எதனால இப்படி பேசுகிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பேச போகிறோம். என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, நண்பர்களுக்கு இனிய பக்ரீத் வாழ்த்துக்கள். இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சீனா ஈரானுக்கு ஒரு புதிய ரயில் ஒன்று விட்டிருந்தது அப்படின்னு நம்ம தான் பிரசாத் சிக்னேச்சரில் சொல்லியிருந்தோம். சரி, இந்த ரயில் மூலியமா என்ன லாபம்? ஈரான் கிட்ட இருந்து சீனாவுக்கு ஆயில் சப்ளை போகும், கரெக்டா? ஆனால் சீனா கிட்ட இருந்து பதிலுக்கு ஈரானுக்கு என்ன கிடைக்கும்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். மிசைல்ஸ் கிடைக்கும், ஆயுதங்கள் கிடைக்கும், பாலிஸ்டிக் மிசைல்கள் கிடைக்கும், அது 800 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கூட கிடைக்கும். ஸோ இவ்வளவு பெரிய வாய்ப்பை ஒரு ட்ரெயின் மூலியமா சீனாவும் ஈரானும் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான அம்சம்தான். இதைத்தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு புறம் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே? காசாவில். இன்னொரு புறம் பசியோட குழந்தைகள், என்னால் உட்காந்து தொழுகை நடத்துறதுக்கு கூட சக்தி இல்லை, காயங்களோடு எப்படி முட்டில் போடுறது, காயங்களோடு எப்படி உட்காந்து நான் ப்ரே பண்ணுறது, இறைவனை எப்படி தொழுகிறது அப்படிங்கிற எந்த விதமான நினைப்பும் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு துண்டை விரித்து கொண்டு தலையில் ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு இறைவனை நோக்கி பக்ரீத் பெருநாள் அன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் இடிந்து போன மசூதிகளுக்கு முன்பாக இருந்து ஒரு தொழுகையை நடத்தி முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய நினைவாக இன்றைய தினம் பக்ரீத் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தன்னிறைவு பெற வேண்டும். கூடிய விரைவில் பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த சுதந்திர நாடு, சுதந்திர வேட்கையோடு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த தொழுகை பயனுள்ள வகையில் இறைவன் அருள் புரிவாராக அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ இந்த தொழுகை ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு புறம் காசா மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு 34 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுவும் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல். பக்ரீத் அன்னைக்கு கூட அவங்களுக்கு லீவ் கிடையாது. நமக்கெல்லாம் சண்டே லீவ் விடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு லீவே கிடையாது. பொழுதோட அடி போட்டு அந்த மக்களை கொலை செய்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. இது ஒரு புறம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த பார்லிஜி பற்றிய விளம்பரங்கள் இன்னைக்கு பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, என்னது இது அப்படின்னு கேட்டால், ஒரு 5 பார்லிஜி பிஸ்கெட் அந்த வீடியோ பார்த்தேன் நானும். ஒரு குழந்தைக்கு தகப்படார் அந்த பிஸ்கட் பாக்கெட்ஸ் வாங்கி கொண்டு கொடுக்குறாரு. அது ஒரு 5 பிஸ்கட் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய விலை நம்ம ஊர் மதிப்பில் 2400 2600 வரைக்கும் இருக்கணும். ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச செய்தியை போடுறாங்க யூரோவோட மதிப்பீட்டு அடிப்படையில். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பார்லிஜி பிஸ்கட்டை பற்றின விளம்பரம் இன்னைக்கு ஏன் பெருசாகுது? காசா மக்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பத்தாதான், ஆனால் பார்லிஜி பற்றிய விளம்பரங்கள் ஏன் இன்னைக்கு பெருசாகுது? இதுக்குள்ள சர்வதேச அரசியல் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு. பார்லிஜிங்கிற கம்பெனி யாரு, அவனுடைய ஓனர் யாரு அப்படின்னு தேடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மை விளங்கும். இது புரியாமல் பார்லிஜி பிஸ்கட்டுக்காக அந்த பிள்ளை பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள்லாம் போடுறாங்க. 2 வருஷமா அவன் பட்னியாக தான் ஏன் கிடக்குறான் அப்படிங்கிற அந்த உண்மை புரியாமல் பிஸ்கட் பாருங்க 2500 ரூபாயா, அந்த ரூபாய் அவங்க முக்கியம். ரூபாய் இல்லையா இருக்கு, இல்லை அந்த பிஸ்கட் இல்லையா இருக்கு, பசியில் இருக்கு, தாகத்தில் இருக்கு, சுதந்திரத்துக்கான வேட்கையில் இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்காம பார்லிஜி பிஸ்கட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை இங்கே பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தர்பூசணியை வெட்டி வச்சு அதை அடையாளமாக வச்சு சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. ஆனால் பார்லிஜி பிஸ்கட்டுக்கான விளம்பரத்தை இன்னைக்கு பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் பாருங்க. பார்லிஜிக்கு அசால்ட்டாக சூப்பராக ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கிடைச்சிருச்சுல.
இதுதான் இங்கே நடக்கக்கூடிய அரசியல். இதை நீங்கள் புரிஞ்சுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. பார்லிஜி மார்க்கெட்டிங் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. காசாவில் கொத்து கொத்தா மனிதர்கள் செத்து போனாங்க. இன்னமும் பிள்ளைங்க இறந்து போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு சாப்பாடு இல்லாமல். அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பல், அந்த கப்பலை வந்து கொண்டுட்டு போகிறது, இயக்கிட்டு போகிறது ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை பற்றிய வீடியோக்கள், நியூஸ் நீங்கள் ரிமா ஹாசன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர். ஒரு ஹியூமனிட்டி அடிப்படையில் அவங்க என்ன பொருளை வந்து பிராண்ட் அடிப்படையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பிரெட்டு, ஜாமு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருள், கடல் உணவுகள், இதெல்லாம் அங்கே முக்கியமானது. அதைத்தான் அந்த பெண்மணி வந்து அங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க கப்பலில். அவங்களுக்கு தேவையான ஆதரவுங்கிறது கொடுக்கப்படணும். அதே நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய டயலாக் ஒன்று சொல்லியிருக்காங்க, நான் இஸ்ரேலை பார்த்து பயப்படலை, அதே நேரத்தில் நான் இங்கே போய் உணவு கொடுக்கும் ஒரு நேரத்தில் வந்து அதை பாலஸ்தீன் மக்கள் வாங்க விடாமல் இஸ்ரேல் தடுத்தாங்க, என்னை கொலை செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு அந்த பெண்மணி வந்து போயிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்தை நோக்கி கடல் வழியாக கப்பலில். அவங்க கூடிய விரைவில் போய் சேர்ந்து நல்லபடியாக வந்து அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்தாங்கன்னா மகிழ்ச்சி தான். மெட்லின் குலாப், இந்த லேடியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க தான் வந்து காசாவினுடைய மீனவ பெண் அப்படிம்பாங்க, முதல் மீனவ பெண் அப்படிம்பாங்க. இவங்க பேர்லேயே வந்து ஒரு ஷிப்பு ஓடுது, இவங்க பேர்லேயே ஒரு கப்பலுக்கு பேர் வச்சுருக்காங்க. எதுக்கு இதை இத்தனை நாளும் சொல்லாமல் இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பக்ரீத் தினம். ஸோ ஒரு பக்ரீத் நாள் அன்னைக்கு மக்கள் வந்து அந்த அசைவ உணவு சாப்பிடுவதில் மட்டுமே, நமக்கு பிடிச்ச பிரியாணியை நம்ம சாப்பிட்றது வந்து இயற்கை தான். இல்லாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. எனக்கு ஏன் பிரியாணி கொடுக்கல அப்படின்னு சண்டை போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காசா மக்களுக்காக தொடர்ச்சியாக உண்டியல் குலுக்கி, தானா வறுமையில் இருந்தால் கூட என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழைய சட்டைகளை விற்று அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு புதிதாக உடுப்புகள் உருவாக்கி அதை தச்சு கொடுத்து எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய கஷ்ட காலத்திலையும் காசாவுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க எல்லாருமே இறைவனுக்கு சமமானவர்கள் தான். அவங்க உண்மையிலேயே இந்த பக்ரீத் அப்படிங்கிற அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு தகுதியுடைய நபர்கள் தான். என்னால் முடிஞ்சதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனசு இருக்குல்ல, அதுதாங்க பெருசு. ஸோ அதை செய்யக்கூடிய மக்கள் வந்து நம்ம ஊர்லேயும் இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறையா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் பிரான்ஸு, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள்லையும் இருக்காங்க. ஸோ கனடாவில், ஸோ அவங்க எல்லாமே காசாவுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய சல்யூட். ஹிஸ்புல்லாவினுடைய கைகளில் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ இஸ்ரேல் நினைக்குது. அதனால் தெற்கு லெபனான் பக்கம் ஒரு பெரிய அட்டாக்கை இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. இன்னொரு புறம் லெபனான் இராணுவம் வந்து ஹிஸ்புல்லா கிட்ட ஆயுதங்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல, பட் வந்து நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறி இப்போது அட்டாக் நடத்திட்டு இருக்கீங்க, அதனால் நாங்கள் உங்கள் மேலே தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கும்னு லெபனான் இராணுவமும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் அதை கேட்டபாடு இல்லை. தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா கையில் கடைசி ஆயுதம் இருக்கும் வரைக்கும் லெபனான் மீது நாங்கள் போர் தொடுப்போம் அப்படிங்கிற சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டு, லெபனானில் இன்னும் அவங்களுக்கு மிச்சம் ஏதோ ஒன்று இருக்குது, அதை முடிச்சு விடுறதுக்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. தாய்லாந்தில் பிணைய கைதி, அதாவது தாய்லாந்து பிணைய கைதி வந்து ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க, ஒரு பையன். அவருடைய உடலை வந்து இப்போது இஸ்ரேல் மீட்டிருக்காங்க. 4 IDF வீரர்களை சுட்டு கொலை செஞ்சுருக்காங்க ஹமாஸ். இதுதான் அவங்களுக்கு பக்ரீத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இன்னும் பிணைய கைதிகள் வந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் 2 பேரும் ஈடு கொடுத்து இன்னும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் இருக்காங்க. ஹமாஸ் முழுக்க டிஃபென்ஸ் பொசிஷனில் மட்டுமே இருக்காங்களே தவிர அட்டாக்கிங் முடியல இல்லை. பதிலுக்கு ஹவுதிகள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக போர் பண்ணக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. சிரியாவில் ஒட்டுமொத்தமாக வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்த சிரியாவையும் இப்போது அமெரிக்கா கைப்பற்றிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய HTS குழுவுக்கு தலைவர் வந்து முழுவதுமாக அமெரிக்காவினுடைய அடிமையாகவே மாறி போயிட்டாரு. இப்படிப்பட்ட நிலையில் சிரியாவை கடந்து தான் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களே போய் சேரணும். ஈரான் வந்து அதை செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் படைகளையும் தொடர்ந்து அடிப்பதற்கான எல்லா வேலையும் இப்போ அமெரிக்கா செய்ய தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கான நியூஸும் வெளியாயிருக்கு. கூடிய விரைவில் என்ன, இப்போவே சிரியா வந்து அடிமை தேசமாக மாறிவிட்டது. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. காசிம் பசீர், இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இது ஒரு மிசைலு, இது ஈரான் தயாரிச்சிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், ஜிபிஎஸ்னுடைய உதவியோட தான் இந்த ஹைபர்சோனிக் மிசைலு, பாலிஸ்டிக் மிசைல்லாம் வந்து இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாலிஸ்டிக் மிசைல் வந்து ஜிபிஎஸ்னுடைய உதவி இல்லாமல் இயங்குவதற்கான வாய்ப்பை ஈரான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த ஆயுதங்களை எப்படி ஹவுதிகள்கிட்ட போய் கொடுப்பாங்க, எப்படி சிரியாவுக்கு அனுப்புவாங்க,
எப்படி லெபனானுக்கு அனுப்புவாங்க? அதுதான் $100 மில்லியன் கொஸ்டின் மார்க். சிரியாவில் இருந்து ஈரான் படைகளை வந்து யார் வெளியேற சொன்னது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்காக இந்த பதில். காரி மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்னுடைய காங்கிரஸ் சபை இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் அவர் தாங்க சொல்லியிருக்காரு. ஆனால் சில பேர் கேட்குறாங்க வந்து இதுக்கு என்ன ப்ரூஃப், அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி, நிறைய வெப்சைட்டுகளை படித்து பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கான விளக்கங்கள் கிடைக்கும். யுஎஸ்னுடைய காங்கிரஸ் செனட்டராக இருக்கார் அவர்கிட்ட நீங்கள் அவருடைய பேரை அடிச்சிங்க அப்படின்னாலே ஈரானை வந்து நிச்சயமாக சிரியாவிலிருந்து வெளியேற்றுவோம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார். ரேத்தியான் மிம் 104 இது வந்து ஒரு வான் பாதுகாப்பு தளம். இது யாரோடது அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவோடது. இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் சவுதி அரேபியா இப்போ கடன் வாங்கியிருக்காங்க. பல கோடி ரூபாய் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 15 லட்சம் மக்கள் வந்து ஹஜ் பயணிகள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து சவுதி அரேபியாவை நோக்கி வர்றாங்க. மெக்கா, மெதினா உள்ளிட்ட புனித தலங்களுக்கு போகிறதுக்காக வராங்க. இவங்களுக்கான வான் பாதுகாப்பு உறுதி செய்யணும். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் போர் சூழல் நிலவுது. ஸோ இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க, கத்தார் கொடுத்துருக்காங்க, பிளேன்லாம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. ஸோ அந்த நன்றி உணர்வோடு இப்போது அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, சவுதி அரேபியாவுக்கு இந்த வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து காபால இருக்கக்கூடிய இறைவன் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து சவுதி அரேபியாவுக்கு இல்லை. ஆனால் டைரெக்டாக யாரை நம்புகிறாங்கன்னா அமெரிக்காவை நம்புகிறாங்க. வான் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. காசு படுத்துகிற பாடு நிறையா இருக்குது, அதை வச்சு என்னன்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் சவுதி அரேபியாவினுடைய எண்ணப்பாடு. எது எப்படியோ அவங்க எதுக்காக செய்கிறாங்களோ இல்லையோ, மக்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்கே உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி தான். ஈரான் தனக்கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி 9 அணுகுண்டுகளை தயாரித்திருக்கலாம்னு IAEA கணக்கு சொன்னால் கூட இதை வந்து அமெரிக்கா வந்து அவங்க தயாரிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்குலாம் தூது விட்டு பார்த்துச்சு. இப்போ ரஷ்யாவும் கம்முன்ட்டு இருக்காங்க, ஈரான் என்ன பேசல. ஆனால் கமினி அவர்கள் சொல்லியிருந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இப்போ சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத அமெரிக்கா முடிவு பண்ணக்கூடாது. நாங்கள் உங்கள்கிட்ட அணுகுண்டு இருக்குல்ல, நாங்கள் அணுகுண்டு தயாரிக்கிறத நீ எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த JCPOA ஒப்பந்தம் அப்படிங்கிறது காற்றில் பறந்துருச்சு. ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஈரான் அதி தீவிரமாக தனது அடுத்த கட்ட நடவடிக்கையை செய்ய தொடங்கியிருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் ஈரானுடைய எல்லை அப்படிங்கிறது, ஆயுத பரவல் அப்படிங்கிறது இப்போது தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. அது எப்படி கடல் கடந்து அடுத்த இடங்களை நோக்கி செல்லும் அப்படிங்கிற புதியதொரு மார்க்கத்தை நோக்கி ஈரானில் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்த பக்ரீத்துக்குள்ள ஒரு பெரிய நற்செய்தி ஈரானுக்கு கிடைக்குமா, இல்லை உலகம் அமைதியாக வாழுவதற்கான வாய்ப்பை வந்து அமெரிக்காவாவது இல்லை மற்ற நாடுகளாவது உருவாக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் எக்கெடுக்கிட்டு போனால் என்ன, பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இது எல்லாத்தையும் கடந்து சுதந்திரமும் கிடைச்சது அப்படின்னா அந்த மக்களும் நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359524 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.